ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறேன். அதாவது 2, 3 நாளா பேசி உங்களுக்கு நான் வீடியோ போடவே இல்லை. இதே எனக்கு டைம் கிடைக்கவில்லை. அதனாலே இன்னைக்கு உங்கள்கிட்ட எப்படியாச்சும் பேசணும்னு பேசுறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். ஆபீசர் அவரு, ரிட்டைர்மெண்ட் ஆபீசர் அவரு. என்னிட்ட சந்திச்சு பேசினாரு. நல்லதை கெட்டதை சொல்லிக்கிட்டு இருக்கையில, அப்ப என்னுடைய வார்த்தைகள் அவரிடம் போய் சேர்ந்தது. நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க சார் அப்படின்னு. அப்ப அவர் கூறாரு, என்ன வீடியோ போட்டிருக்கீங்க, எதை பத்தி பேசுறீங்க, யாரை பத்தி பேசுறீங்க, என்ன காரியம், ஏதாச்சும் நீங்க சொல்லுங்க, நல்லதா இருக்கணுமே அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்ப நான் சொல்லுவேன், சார் நான் யாரை பத்தியும் பேசுவதில்லை, யாரையும் பேசவும் கூடாது. மற்றவர்களை பேசி நாம அவர்களை மனவேதனைப்படுத்துவதை விட தன்னுடைய கதையை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அதாவது நமக்கு இறந்து போன காலங்கள், முடிந்த காலங்கள் எப்பவுமே நமக்கு வேலைக்காக போகுது. முடிந்தது முடிந்ததுதான். ஆனா அதை எடுத்து என் அனுபவங்களை நான் கூறிக்கொண்டு மக்களிடம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி இருக்கையில இறந்து போன காலங்களுக்கு நான் உயிர் கொடுப்பது போல் இருக்கிறது. அது நல்லபடியாக இருக்கணும். அதே போல்தான் இந்த வாக்கியங்களும் என் நடைமுறை செயல்களும் அது நல்லபடியாக இருந்துச்சு, மக்கள் மனதில் பதிந்துச்சு. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல என்னுடைய கதை போய் அவர்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலை கொடுத்து உதவியா இருக்குது அப்படி என்று ஒருவர் யாராச்சும் நினைத்தால் அது எனக்கு பெருமைதானே. என்னுடைய கதைகளை முடிந்து போனதை, அது இறந்த காலங்களை அதை உயிர் உண்டாக்குவது போல நான் என் கதைகளை கூறிக்கொண்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் சார். அதனால் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது. அதனாலே தான்